மரம் வைக்கிறதுக்கு மண்ணை தோண்டுனா உள்ள இருந்து தங்க கட்டிகளா வருது. இத பார்த்து பேராசை பிடிச்ச அந்த கிராமத்து மக்களும் மரத்தை வைக்காம தங்கத்தை சேர்க்கறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு 2 பேருக்குள்ள சண்டை வரவும் அதுல ஒரு டாக்டர் இன்னொரு ஆளை பிடிச்சி தள்ளி விடுதாரு. இவரு கைப்பட்ட அடுத்த நொடி அந்த மனுஷன் தங்க சிலையா மாறி கீழே விழுதாரு. இதுல பயந்து போனவங்க குபேரரோட சாபத்துல இருந்து எப்படி தப்பிக்கன்னு தெரியாம நம்ம ஹீரோக்கு பின்னாடியே அந்த குகைக்குள்ள வராங்க. அங்க ஒரு கர்ப்பிணி பொண்ணு பிரசவ வழியில கீழே விழுதா. அவளுக்கு மேல இருக்கிற பாறைகள் ஒன்னொன்னா கீழே விழுதுக்க ஆரம்பிக்குது. அங்க நின்ன ஒரு 4 பசங்க அந்த பொண்ணை சுத்தி போய் நிக்கிறாங்க. மொத்த பாறைகளும் கீழே இடிஞ்சு விழுது. எல்லாரும் இறந்து போயிருப்பாங்களோன்னு நினைச்சா இந்த 4 பசங்களும் மாறி மாறி தொட்டு தங்க சிலையா மாறி போய் நின்றுருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ஒவ்வொருத்தரும் இந்த சின்ன பசங்களுக்கு இருக்க அறிவு நமக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு மேல ஏறி ஏறி நிக்கிறாங்க. ஒரு வழியா அந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைய கூட அவங்க அம்மாவால தொட முடியல. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோயினும் குபேரரையே நல்லாவே கேள்வி கேட்கிறாங்க. அடுத்த செகண்ட்ல ஒரு மலை துளி அப்படியே அந்த குழந்தை மேல விழுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய தொட்டா தங்க சிலையா மாறல. கொஞ்ச நேரத்துல மொத்தமா அந்த கிராமத்துல மழை பெய்யுது. இதுவரைக்கும் தங்க சிலையா மாறினவங்க எல்லாம் மனுஷங்களா திரும்பி வராங்க. எந்த ஒரு பொருள் மேலையும் ஆசை இருக்கலாம், ஆனா பேராசை இருக்கவே கூடாது.